மேற்கு தொடர்ச்சியோட மலை. வா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு குட்டி முருகன் கோயிலுங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டேமில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து ஏன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கர்நாடகாவுக்கு செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா இல்லை ஈவினிங் டைமு காலையில் டைமு வந்தோம்னா கண்டிப்பாக யானை கிராஸ் ஆகிறத பார்க்கலாம். போனீங்கன்னா இந்த சாமியை கும்பிடாமல் வந்துடாதீங்க. சாப்பாட்டை பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள், என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை. அப்பா, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கை காட்சி நிறைந்த இடம். ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், மலைமலையாக பின்னாடி போகுது பாருங்கள். இதுதாங்க மேற்கு தொடர்ச்சியோட மலை. வா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மலை தாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மலைக்கு மேலே தாங்க ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் இருக்குது. அதுதாங்க கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மாதேஸ்வர மலை. நான் இந்த மலைக்கு மாதம் 2 தடவை போயிட்டுருக்கேங்க. உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இஷ்ட தெய்வமாக இருக்கிறது சிவன் தாங்க. எனக்கும் ரொம்ப இஷ்டங்க. ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் பூலாம்பட்டியை ரீச் பண்ணியாச்சுங்க. இது பூலாம்பட்டியோட தடுப்பணைங்க. ஆறு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. வியூ பாயிண்ட் எல்லாம் இங்கே செம்மையாக இருக்கும். நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டிங்கன்னா, ஆறும் நிலப்பரப்பும் சமமாக இருக்குங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா நிலத்தில் இருந்து ஆறு சமமாக இருக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ வேகமாக தண்ணி போனாலும் அப்படியே வந்து வேகமாக போயிடும். மற்ற தடுப்பணைக்கும் இந்த தடுப்பணைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வித்தியாசம். மற்ற தடுப்பணையில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நம்ம எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆறு வந்து கீழே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக இருக்கும். அந்த ஒரு காரணம் தாங்க இந்த இடத்த தூக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மலை சித்தேஸ்வரன் மலை மேற்கு தொடர்ச்சியோட ஒரு ஜாயிண்டான மலை. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய காரணத்தினால தான் பூலாம்பட்டி இன்றைக்கி ரொம்ப பேசும் பொருளாக சேலம் மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக இருக்குது. பூலாம்பட்டியை எடுத்துகிட்டு நாங்கள் பேரேஜை தாண்டி பவானி டு மேட்டூர் போகிற வழியில் வந்தாங்க. அப்போ தாங்க இந்த சித்தேஸ்வர மலையோட வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், என்ன அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இயற்கை காட்சி நிறைந்த இடங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடும் மரங்களாகவே இருக்குங்க. இதுதாங்க பவானி போகிற ரோடு. பவானியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க மேட்டூர் போகிற வழி. பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழி சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் செடி கொடி. உங்களுக்கு ஈஸ்வரனை பிடிக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நாம் மேட்டூரை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இங்கே எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா மேட்டூரை தாண்டியாச்சுங்க. மேட்டூரை தாண்டி கொளத்தூர் வழியாக வந்தோம்னா பின்னாடி டேம் இருக்குது. அதனுடைய வியூஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முழு அளவு கொள்ளளவு எட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு குட்டி முருகன் கோயிலுங்க. சூப்பராக இருக்குது.
மயிலை பார்த்தாவே ஆசையாக இருக்குது. இந்த கோயிலில் இருந்து இப்படி நேராக பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை தெரியும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்டூர் டேமு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முன்னோர்கள் கட்டின கோயில் தாங்க இதுவும். கோயிலே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, அவங்களுக்கு முன்னோன்னு வாழ்ந்தவங்க நெட்டுட்டு போன கல்லுங்க இது. ஓகேங்களா, எப்படி பாரம்பரியமாக பாதுகாத்துட்டு வராங்க. அப்படியே முருகனை கும்பிட்டு ஆத்தங்கரை பக்கம் போகலாம் வாங்க. என் கண்ணுக்கு அழகாக தெரியுதுங்க, பட் கேமராவில் தெரியாது. எந்த சாமியும் சரி கேமராவில் தெரியாது. அதுதான் அந்த சாமிக்குள்ளோடைய பவரே அதிகம். கோயிலை ஒட்டி குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. அதுதான் பார்க்க ஒரு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயில் இருக்குது. இடம் பாருங்கள். இப்படியே இந்த ரூட் வழியாக போனோம்னா அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. மேட்டூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டேமில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். இதோ பாருங்கள், இதோ அந்த மரம் இருக்குல்ல, ஓகேங்களா, காட்டுறேன் பாருங்கள். அந்த மரத்துக்கிட்டேயே வந்து தண்ணி வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை. போன தடவை நான் வந்தபோது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற தண்ணியெல்லாம் இல்லைங்க, வெறும் நிலப்பரப்பில் தான் நான் நடந்து வந்தேன். இந்த தடவை தண்ணி இருக்குது. என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டேமு அழகாக இருக்குது, அருமையாக இருக்குங்க. மேட்டூர் டேமு 120 அடி எட்டுனுச்சுனாவே இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து நம்பிடும். இந்த வயல்வெளியும் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியால் தான் இப்போ போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்குது. 120 அடி எட்டிடுச்சுன்னா இந்த நிலப்பரப்புலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போயிடும், கன்ஃபார்மாக போயிடும். ஓகேங்களா, பாதி பாருங்கள், தெரியுதுங்களா, நான் பேசிகிட்டு இருக்கிறது தெரியுதுங்களா. இதெல்லாம் வந்து நிலப்பரப்பாக இருந்தது. நான் போன தடவை வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இங்கே வெறும் நிலமாக இருந்தது. இப்போ தண்ணி வந்துருச்சு, மேட்டூர் டேமுக்கு தண்ணி வருது. பருவமழை வந்ததுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்திருக்கு. இப்போ நான் நடந்து போகிறேன் பாருங்கள் தண்ணிக்குள்ளே. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தேன், இங்கே தண்ணி இல்லை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தண்ணி இருக்குது. அடேங்க அப்பா, கடல், குட்டி கடலுங்க, குட்டி கடல்னு சொல்ல முடியாது, கடல். அழகுனால் அழகு, இந்த அழகை நான் பார்த்ததே இல்லை. சூப்பர். மேட்டூர் டேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுதாங்க மேட்டூர் அனல்மின் நிலையம். ஓகேங்களா, அதுக்கு இந்தாண்ட இந்த மலை தெரியலைங்க, இந்த மலைக்கு அந்தாண்ட பார்த்துட்டிங்கன்னா டேமோடைய தெரியும். ஓகேங்களா, இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க. அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா நிறைய படகு இருக்கும். இந்த தடவை படகு இல்லை, இருக்குது, அந்த சைடில் இருக்குது. வியூ பாயிண்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு எல்லை பகுதிக்கு வந்துட்டோங்க. இனிமேல் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காடு தாங்க தமிழ்நாட்டுக்கு சொந்தமான எல்லை பகுதியை காடுகள். அதாவது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்ம மாவட்டத்துக்கு சொந்தமான வனப்பகுதி. போகிற வழியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரங்குகளாக இருந்துச்சு. சுற்றி முற்றியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் மலைங்க. ரோடு ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருந்தது. ரோடு சுற்றியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரங்குகளாக இருந்துச்சு. நாம் வண்டி ஓட்டும் போது கூட பார்த்து தான் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம ஸ்டேட்டோட எல்லை கொடுக்க வந்துடுவோங்க, அதாவது பாலார் செக் போஸ்ட்டுக்கு வந்துடுவோங்க. சரியா இங்கேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதேஸ்வரம் மலைக்கு 20 கிலோமீட்டர் வருங்க. இது தாங்க பர்கூர் மாடு. இந்த மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோட்டில்
குறுக்கே வந்து நிற்குங்க. நம்ம வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். கொஞ்சம் இப்போ நாம் நம்மளுடைய செக் போஸ்ட், அதாவது பார்த்துட்டிங்கன்னா எல்லை கோட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த இடம்தாங்க தமிழ்நாடு கர்நாடகா பிரிகிற மாநில கோடுங்க. இப்போ நாம் கர்நாடகாக்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி நாம் என்ட்ராகிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாக்குள்ளே போயாச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோங்கன்னா பாருங்கள், அந்த ஒரு ஆர்ச்சி தெரியும். இதுதாங்க மாதேஸ்வர மலையோட ஆர்ச்சி. இந்த பாலம் தாங்க 2 மாவட்டத்தையும், அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாநிலத்தையும் பிரிக்குதுங்க. இந்த சைடும் காடு தான், இந்த சைடும் காடு தான். நடுவில் வந்து பாலாறு போயிட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக் போஸ்ட்டை தாண்டின உடனே ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு யானை பொம்மை செய்கிறாங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது. பாருங்கள் என்ன அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள் 2 யானை பொம்மை செஞ்சிட்ருக்காங்க. வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறாங்கன்றது போய் கேட்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இது தாங்க பர்கூர் மாடு. என்ன அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே அற்புதமாக ஒரு யானை இருக்கிற மாதிரியே இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தாவே தெரியுது. இங்கே பாருங்கள், அடுத்த யானைக்கு உண்டான ஃப்ரேம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செமையாக இருக்குங்க. அண்ணா இது என்ன குச்சிண்ணா? ஏங்கண்ணா? உன்னை குச்சி. ஓகே ஓகே ஓகே. ஏங்கண்ணா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கர்நாடகாவுக்கு செஞ்சு அனுப்பிச்சிருங்களா இல்லை தமிழ்நாட்டுங்களா? வெளிநாடுங்களா? ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாடு போகுது. தமிழ்நாடு போய் அவங்க வெளிநாடு அனுப்பிச்சிடுவாங்க. வெளிநாடு. ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. நான் இந்த தடவை வந்து நான் நிறைய டைம் இங்கே அந்த மாதேஸ்வரம் மலைக்கு போனேன். ஆனால் நான் இன்றைக்கி தான் இங்கே பார்க்குறேன் இங்கே நீங்கள் பண்ணுறது. போன மாதம் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கண்ணா. சூப்பர். அப்புறம் பண்ணிச்சாரு. ஓகே ஓகே ஓகே. இருக்குங்க. பார்க்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையான யானை படுத்துருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். யானை பொம்மை மட்டும் தான் பண்ணீங்களா இல்லை என்னதுங்கண்ணா? சோஃபா செட்டு எல்லாம் செய்கிறோம். சோஃபா செட்டு. சோஃபா செட்டு, சேருங்க, கட்டிலு, டேபிள், இந்த டீ பை. ஓ, ஆர்டருக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், ஆர்டர் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஸ்டூலு எல்லாமே செய்கிறோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன வருங்க? நானா சேலங்கண்ணா. கோயிலுக்கு நாங்கள் மாதம் கண்டா 2 தடவை போவோம். நான் இந்த தடவை போவேன் வந்தது, ஏன்னா இங்கே இப்போ தான் பார்க்குறேன். அதனால தான் வந்து சோஃபாலாம் என்ன ரேட்னா வரும்? சோஃபாலாம் 13, 14 அப்படி. 13, 14. ஆர்டர் கொடுத்துட்டோம்னா நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க? ஆர்டர் கொடுத்தா நாங்கள் செஞ்சு. ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து இயற்கையாக நீங்கள் இங்கே எடுக்கிற குச்சி. ஆமாம், இதுதான் அதில் ஸ்பெஷலு. காட்டில் கிடைக்கிற காட்டில் கிடைக்கிற குச்சி. சூப்பர். யானையோட தந்தம் தாங்க இந்த அழகே தூக்கி கொடுக்குது. ஃபைனலாக நாம் பார்த்துட்டிங்கன்னா மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு நான் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரம் மலைக்கு அடிக்கடி பஸ் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ மக்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இறங்கி அவங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி கிராமம் தான், சுரக்காமடவு. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே விடமாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனாரால் 17 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்ட இடம்.
பாம் வச்சு தூக்கியிருக்காரு ஒரு 17 போலீஸை. ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா ஒகேனக்கல், கர்நாடகா ஒகேனக்கல். ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ நாம் ஈசனை தேடி பயணம் தொடரும். டீப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த 2 பக்கத்தில் வந்து எந்த நேரம்னாலும் யானை இந்த பக்கம் கிராஸ் ஆகி ரோடு கிராஸ் ஆகி அந்த பக்கம் போகுங்க. ஈவினிங் டைமு காலையில் டைமு வந்தோம்னா கண்டிப்பாக யானை கிராஸ் ஆகிறத பார்க்கலாம். பட் நான் அந்த ரிஸ்க் இன்றைக்கி நான் எடுக்க விரும்பலை. ஓகேங்களா. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோயிலுக்கு போக போகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறதாங்க நந்திகேஸ்வரர் ஆலயம். மாதேஸ்வர மலைக்கு போனீங்கன்னா இந்த சாமியை கும்பிடாமல் வந்துடாதீங்க. என்ன ஒன்றுனா இதை சுற்றியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுமர் நிறையா இருப்பார். அவங்கள நம்மளால் சமாளிக்க முடியாது. பார்த்துக்கோங்க. அருமையான சாமிங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வர மலைக்கு வந்துச்சுங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு வழியாக வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு ப்ளஸ் 2 வீலர் பார்க்கிங்கு எல்லாம் ஓகேங்களா. என் வண்டி இங்கே தான் நான் பார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியை சுத்தமாக கழுவி பூஜை போடுறாங்க. பாருங்கள் வலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு அப்படியே போகலாம் வாங்க. பாருங்கள் மலை என்ன அழகாக இருக்கான்னு பாருங்கள் தெரியுது. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அவர் அழகாக உட்காந்துருக்காரு. அதுதாங்க ஸ்டாட்யூ. இந்த கோயிலை பொறுத்த வரையும் ஆடு மாடுகளுக்கெல்லாம் நோய் எதாவது வந்துருச்சுன்னா வேண்டுதலையாக இங்கே ஆடு மாடை கொண்டு வந்து குட்டியோட வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. வேண்டுதல் நிறைவேற்றினா. ஷெட்டுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஷெட்டுங்க. பயங்கரமாக இருக்குது. சும்மா ஒரு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்காங்க. 3 லட்சம் 4 லட்சம் பேர் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து தங்குவாங்க. அப்படியேப்பட்ட ஷெட்டு. கோபுரத்தை பார்த்தாச்சுங்க. மாதம் நான் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வருவேங்க. இந்த மாத கடைசி நாளில் வந்திருக்கேன். போய் சாமி கும்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இதுதாங்க இந்த கவுண்டருக்குள்ளே தான் நம்ம போகணும். இதில் ஃப்ரீ தரிசனம் அமௌண்ட்டு இந்த மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக உள்ளே விட்டுருவாங்க. ஆதார் கார்டு கொண்டு வந்து உள்ளே காமிச்சோம்னா உள்ளுக்குள்ளே டைரெக்டாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க. கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பதிக்கு ஒரு குட்டி திருப்பதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஷெட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் தான் போகிறோம். கூட்டம் எதுவும் இல்லை. இந்த கோயிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னதுப்பா அவ்வளோ ஒரு குட்டி மாதையா எனக்கு பட்டையை விட்டு விட்டார். 10 ரூபா காணிக்க வேறு கேட்டார். கொடுத்துட்டேன். அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அப்படி கோயிலை சுற்றி போகணும். இந்த கோயிலோட வரலாறு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதன் ஒரு சிவனடியார் ஈசனாக மாறின இடம் தாங்க இது. என்னன்னு பார்த்துட்டோம்னா மனிதனும் கடவுளும் சேர்ந்து இருந்தால் எப்படியோ அதுதாங்க இந்த இடம். ஓகேங்களா. அதனால் இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரக்குள்ளே வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு கோயில் உள்ளே போக போகிறேன். ஃபைனலாக சாமியை பார்த்தாச்சுங்க. வெளியே வந்துட்டுருக்கோம். பயங்கர
சாமி பார்த்தாச்சு. சிறப்பான தரிசனம். வா, இந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா 3 வகையான தேர் இருக்குது. ஒவ்வொரு தேரும் இழுக்கிறதுக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதேஸ்வரன் இருக்கிறது தனியாக தேர் இருக்கிறதுக்கு ஒரு தனி கூடாரம் இருக்குது. இதுகளுக்கு 400 ரூபாய் ஆகும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ரிஷப வாகனம் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ரிஷப வாகனத்தில் இருக்கிற மாதிரி அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க. இதுவும் வந்து வேண்டுதல் வச்சு தேர் இழுப்பாங்க. இது வந்து புலி வாகனம் பாருங்க. புலி வாகனத்தில் எவ்வளோ அருமையாக சிவனும் பார்வதி இருக்கிறாங்க பாருங்கள். சாமி, இது தேர் இழுக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது? 300 ரூபாய் சார்ஜ் ஆகுதுங்க. சாரி, 400 ரூபா சொல்லிட்டேன் பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க. கோயிலை சுற்றி பார்க்க முடியாது பாருங்கள். அங்கே புதுசாக கட்டிகிட்ருக்கிற கட்டடத்துலேருந்து கோயிலுக்கு டைரெக்டாக லிங்க் கொடுக்குற மாதிரி அடியில் வந்து போகிற மாதிரி வந்து பாதையை அமைக்கிறாங்க. கோயில் வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரியே பண்ணிட்டாங்க. இது ஒரு குட்டி திருப்பதி தான், கர்நாடகாவின் திருப்பதி பாருங்க. மேலே போய்ட்டு நல்லா காட்டுறோம் பாருங்க. சாரி, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கோயிலை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள். ஸோ அந்த பில்டிங்கிலேருந்து டைரெக்டாக இப்படி அண்டர் கிரவுண்டில் நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நந்தீஸ்வரரை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப பிரம்மாண்டமான நந்தி. பிரதோஷம் அன்னைக்கு மறக்காமல் நாங்கள் வந்து பால் ஊற்றுவேன். வா, நந்தியை பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், புலி வாகனத்தில் பிரம்மாண்டமாக காட்சி செஞ்சுட்ருக்கிறாரு. இது கோயில் உள்ள, இதுதான் கருவறை. இங்கே பாருங்கள். வா, இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னதானங்க. 24 ஹவர்ஸும் அன்னதானம். இப்போ நான் அன்னதானம் சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கப்புறேன். இதுதாங்க போகிற வழி. ரொம்ப தூரம் போகணும். நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன், கன்டினியூ பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், அன்னதானம் வந்தாச்சு. சாப்பாடு பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு தட்டை எடுத்துக்க போகிறேன். சாப்பாட்டை பாருங்கள். கூட்டமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கலாம். அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செல்ஃபாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தட்டையை நாமளே கழுவி அங்கே இருக்கிற இடத்துல போய் வச்சிடணுங்க. இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. ஓகேங்களா? செல்ஃபாக இங்கே பாருங்கள், சாப்பிட்டெல்லாம் கழுவிட்டுருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி சாப்பிட்டு தன் தட்டையை கழுவி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். நான் செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால சாப்பாடு என்னன்றது தெளிவாக எடுக்கல முடியல. வாங்க நான் காட்டுறேன். இதை பாருங்கள், பாயாசம் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. உண்மையாலுமே இந்த பாயாசம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பரான பாயாசம். சாப்பாடு பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது.
வீடியோ எடுக்கும்போது அவர் திட்டினார். இதுதாங்க, இங்கே தான் வந்து அன்னதான கூடம். இப்போ இந்த கூட்டத்தில் தான் வரிசையாக வரணும். இன்றைக்கி கூட்டம் இல்லைனா நம்ம சடன்னு வந்துட்டோம். அன்னதானம் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துட்டோம்னா, இன்னொரு ஸ்பெஷல் என்ன, திஷ்டி கயிறு இங்கே வந்து கட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக திஷ்டி குறையும். அனைவரும் வந்து கையில் கயிறு கட்டிக்குவாங்க. நான் இன்றைக்கி கட்டிக்க போகிறேன், வாங்க. எவ்வளோ நாள்? 20. அந்த பழைய கயிறு எடுத்துறீங்கண்ணா? பாருங்கள், நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கயிறை மாற்றிக்குவாங்க. கயிறு பழசம் நினச்சோன்னா நான் மாற்றிக்குவேன். இதை பாருங்கள், உருண்டை தண்டலம் இதெல்லாம் வேண்டுதல் வச்சு பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் முருகனுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ, காவடி ஒன்று தான் இங்கே தூக்கலை, மற்றபடி எல்லாமே பண்ணுறாங்க. கலவை குத்துறது, காவடி தூக்குறது மட்டும்தான் இங்கே இல்லை. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா குட்டி திருப்பதி தாங்க. எனக்கு மலை ஏறணும்னு அந்த ஃபீல் தான் வந்தது ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது. நான் இந்த கோயிலுக்கு வர ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு வழியில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக சொல்ல முடியும். இன்றைக்கி என்னால் பேச முடியல. நீங்கள் பார்க்குற இந்த கோபுரத்தில் மாதேஸ்வரம் மலையோட வரலாறை ஒவ்வொரு சிற்பங்களாகவும் அழகாக சொல்லியிருக்காங்க. அது முழு கதை என்னை பற்றி தெரியலைங்க. ஆனால் சிற்பங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கதையை சொல்லுதுங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் பாருங்கள்.